ஹாய், நம்ம இப்போ வந்து மஷ்ரூம் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸில் இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் மற்ற ரைஸோட. ஸோ மஷ்ரூம் வந்து 2 பேக்கெட் எடுத்துருக்கோம், 200 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். கர்டு 1 கப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கேஷ்யூஸ், ஜீரா, மின்ட் லீவ்ஸ், கசூரி மெத்தி, கிராம்பு, ஸ்டார் அனஸ், ஏலக்காய், ஒரு பட்டை, இது பிரியாணி இலை, க்ரீன் சில்லி, அப்புறம் ஆனியன் 2, அப்புறம் நெய், உப்பு, தண்ணி, எண்ணெய். இப்போ வந்து மஷ்ரூம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி வாங்கணும். மேலே பிளாக் படிஞ்ச மாதிரி வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் செய்யறதுக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு சோக் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் மஷ்ரூமை. அப்புறம் ஆனியன்ஸ் கட் பண்ணணும். அப்புறமா நம்ம மற்ற ப்ரொசீஜர்லாம் பார்ப்போம். மஷ்ரூம் வந்து சின்ன சின்ன பீஸாக ரொம்ப சின்னதாக வெட்டாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது அப்படியே கரைஞ்சிரும் இதுலேயே. ஸோ நல்லா இருக்காது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் மஷ்ரூம் வந்து நிறையா எடுத்துக்கணும். இதில் வந்து நிறையா அயன் கண்டென்ட்டு, கால்சியம் கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பாடிக்கு ரொம்ப நல்லது. மெயினாக நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை நிறையா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது வந்து வெட்டியாச்சு. இதை சுடுதண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் மஷ்ரூம் கொட்டி நம்ம க்ளீன் பண்ணலாம். இது கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் வந்து ஸ்லைஸ் பண்ணி போடணும், ரொம்ப ஃபைன் சாப்டாக போடக்கூடாது. க்ரீன் சில்லிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க, ஃபைன் சாப் பண்ண வேணாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இந்த அரிசி இது பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் ரைஸ் உதிரியாக நல்லா உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் ஊற்றி நல்லா அரிசி ஒரு ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா இந்த உதிரியாக நல்லா உதிரியாக வரும். கொலன்னு ஆகாமல் இருக்கும். அதுக்காக நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதிலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் வந்து வாசத்துக்கு தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு ஜீரக ஸ்மெல் பிடிக்கலன்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா போடாமல் விட்டுலாம். இப்போ அது கூட க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறோம், ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம், ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும், ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை. இப்போ ஆனியன்ஸ் வந்து 70% குக் ஆயிடுச்சு. அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடும். அது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிட்டு இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். மூணு டம்ளர் அரிசிக்கு 3 கப் தயிர் போடணும். எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதே அளவு தயிர் போடணும். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம்.
வந்து 2 கப்பு தயிர் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தயிர் ரொம்ப பிடிக்கும்னா 3 கப் தயிராகவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1:2 ரேஷியோவில் போட்டுக்கலாம். அதாவது 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் 6 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 6 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த கசூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். இப்போ இது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வெந்திருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. நல்லா சாதமும் பலபலன்னு நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போ மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.